ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சூர்யா கேமிங் தமிழ். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உண்மையான மீன் பிடிச்சி எவ்வளோ காசு வருது, இந்த மாதிரி ரியல் ஃபிஷ்ஷிங் கேம், அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வந்து ஒரு ராடு, ஒரு பாத்து, காசு வந்து 0 இருக்குது. ஓகே, இங்கே ஏற மார்க் காட்டுது, இங்கே நின்றுப்போம். 1 2 கிளிக், அவ்வளோதான். இங்கே தான் போகுது. ஓகே, நமக்கு என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என்ன மீன் கிடைக்குது? ஓகே, போனிட்டோன்னு ஒரு மீன் கிடச்சிருக்கு, 477 ரூபா. ஓகே, ரைட்டு. நமக்கு எதோ கட்ட சொல்கிறானுங்க. பார்த்தா ஓகே, ஒரு பாத்து, இன்னொரு பார்த்தா. ஓகே, இன்னொரு பாத்து. ஓகே, மறுபடியும் மீன் போடுவோம். ஓகே, சூப்பர், பர்ஃபெக்டில் போட்டு என்ன கிடச்சிருக்கு வாங்க பார்க்கலாம். என்ன கிடச்சிருக்கு? மறுபடியும் கோல்டு சுறா மீன் கிடச்சிருக்கு. கோல்டு சுறா ஃபிஷ் கிடச்சிருக்கு. கோல்டு சுறா ஃபிஷ்ஷு. ஓகே, சூப்பரு. நம்ம வந்து ஒரு எக்கு ஓப்பன் பண்ணுவோமா, ஒரு ஓட்டோம்னா என்ன கிடைக்கிது? நூபு பசங்களாம் கிடச்சிருக்கு. ஓகே, 598 ரூபா. 598 ரூபா ஆச்சு. ஒரு பாத்து 190 ரூபா. ஓகே, இன்னொரு பாத்தையும் போட்டு விட்ருவோம். எதுக்கு? காசு தானே இருக்குது. அண்ணா ஓகே, ரெடியாண்ணே? பர்ஃபெக்ட்ண்ணா வாங்கினாண்ணே. இப்போ 2 பேர் தூண்டில் போட்டிருக்கோம். ஆஹா, எனக்கு வந்து க்ரீன் முல்லட் கிடச்சிருக்கு. க்ரீன் முல்லட் அண்ணன் கிடச்சிருக்காரு. க்ரீன் முல்லட்டே கிடச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. நம்ம 3வது ட்ரைலே க்ரீன் முல்லட் கிடச்சிருக்கு. ஓகே, ரைட்டு. பாத்து 1, பாத்து 2, பாத்து 3 போட்டுப்போம். 3 ஓகே, 3 போதும். இது லெவல் 2 போதும். இது ஒரு முட்டை. ஆனால் லெஜெண்ட்ரியில் எப்பிக்கு ரேர் கூட கொடுங்க. சூப்பர் சில்லாக்ஸு. சரி, ஓகே, கிடச்சது வச்சு வாழ்வோம். ஓகே, பார்த்து சும்மா காசு அவ்வளோதான். காசு செலவு பண்ண முடியாது. காசு கழியாச்சு, அவ்வளோதான். பர்ஃபெக்டா. வாடா டே. 3 தூண்டில் போட்டிருக்கோம். 3 தூண்டில் என்ன கிடச்சிருக்கு? புது மீன் எதோ கிடச்சிருக்கு. மோரினா அப்புறம் வந்து போனிட்டோ. அது 2 ஆல்ரெடி கிடச்சது. ஓகே, ரைட்டு. ஒரு பாத்து போட்டு விட்ருவோம். ரைட்டு. ஒரு லெவலை போட்டுருவோமா? ஒரு லெவலை தான் போட்டு விடுவோம், வேறு வழி இல்லை. இன்னொரு பார்த்து போட்டுருவோம். காசு சும்மா தானே இருக்கு. ஓகே, அடுத்து 3 தாட்டி மீனை பிடிச்சி அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, ரைட்ரா. இங்கேருந்து என்னடா கிடைக்கிது நமக்கு? இப்போ வாங்கலாம். ஐயோ, புது மீன் கிடச்சிருக்கேங்க. ஏங்க இங்கே பாருங்க, கார் ஃபிஷ்ஷு கிடச்சிருக்கு. போனிட்டோ கிடச்சிருக்கு. ஓகே, ரைட்டு, சூப்பரே. ஓகே, 3 தாட்டி, இன்னும் 2 தாட்டி. அவ்வளோதாங்க. அப்படி திக்கடாசுங்க. இப்போ என்ன கிடைக்கிது? என்ன கிடைக்க போகுது? ஏங்கோ? ஆஹா, இன்னொரு க்ரீன் முல்லட்டு கிடச்சிருக்கு. ஓகே, சூப்பரு. இன்னொரு தாட்டி. அவ்வளோதான், பர்ஃபெக்டு. முடிச்சு விடுங்க, போட்டு விடுங்க. இப்போ என்ன கிடைக்கி? இன்னும் 2 மீன் நமக்கு சிக்கலை. கோல்டு போடு. புது மீன் கிடச்சிருக்கு. கிஃப்ட் ஹெட்டு, கில் செட்டுன்னு ஒன்று கிடச்சிருக்கு. சூப்பரு. ஒரு பாத்து போடு. ஒரு 2 முட்டை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ 1 சூப்பரு. சில்லாக்ஸ் கிடச்சிருக்காரு. நமக்கு வந்து ரேர் வேணுண்ணே. சரி, இது ராங் போட்டுருவோம். ராங் இதையும் ராங் போட்டு. இன்னும் ரேர் கிடைக்கல. ரேர் கிடைச்சதுக்கப்புறம் ராங் போட முடியுமா? இன்னும் 5K இருக்குது. 5K இது ஒரு பாத்து போடு. இது ஒன்று போடு. ஐயோ, சரி, ஓகே, பார்த்து போடுவோம். பார்த்து தான் முக்கியம். பார்த்து போட நம்ம அப்படியே நீளம் போயிட்டே இருக்கும். இப்போ 4 பேர் மொத்தம் எல்லாம் சேர்ந்து 5 பேர் இருக்கோம். வாங்க, எல்லாம் தூண்டியில் போடுங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். உள்ளே போட்டாச்சு. நமக்கு மீன் ஒன்றும் பெருசாக கிடைக்கல. போனிட்டோ தான் கிடச்சிருக்கு. சரி, ஓகே, அவ்வளோவா பெருசாக சிக்கலை இருந்தாடி மீன். இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, என்ன கிடைக்கிது? ஒரு பெரிய மீன் கிடச்சிருக்கு. என்ன பண்ணுறது? கார் ஃபிஷ்ஷில் ஒரு சின்னது ஒன்று, குட்டி ஒன்று, ஒரு பெருசு ஒன்று கிடச்சிருக்கு. போனிட்டோ ஒன்று கிடச்சிருக்கு. சூப்பரே. ஓகே, இன்னொரு தாட்டி போடுவோம். காசு பத்தாது. எனக்கு வந்து அந்த 4வதுல இருக்குல்ல, 5 6ல் 6வது இடத்துல கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, போனிட்டோலே யோப்பா 18 கிலோ மீன் கிடச்சிருக்கு. சூப்பரு. லெவலு. ஒரு முட்டை ஒன்று போட்டுப்போம். முட்டை என்ன ரேர் கொடுங்க. ஆடாப்பா, நூப்பு குட்டியாக கிடைக்குண்ணா. நூப்புலாம் எனக்கு தேவைடா. இப்போ என்ன நடக்குது? சூப்பரா ரேர் கிடச்சிருக்கான்.
ரேர் கிடச்சிருக்கு. ரேர் 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 ரேர். ஓகே, இன்னும் நமக்கு வந்து ரேர் அண்ணன் கிடச்சிட்டாரு. ஓகே, இப்போ ரேர் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ரேரில் என்ன கிடைக்கிது? இப்போ வந்து இங்கே இருக்கும். ஒன்றும் கிடைக்கல. புதுசு எதுவும் கிடைக்கல. இது என்ன க்ரீன் முல்லட்டா? ஓகே, அது நமக்கு ஆல்ரெடி கிடச்சதுதான். பார்த்து ஒரு 2 போட்டுப்போம். பார்த்து இன்னொன்று போட்டுப்போம். இன்னொன்று போட்டுப்போம். எதுக்கு காசு இருக்க செலவழிப்போம். லெவல் 1 போட்டுப்போம். பார்த்து பார்த்து காசு இல்லையாடா பாயலாம். பர்ஃபெக்டாக போட்டு விட்டு. ஓ சூப்பராக 495 தாண்டிட்டோம். 405 மீட்ரு. சூப்பரா டே. என்ன கிடைக்கிது? புது மீன் எதனா சிக்கனுமேடா. சுறா மீன், டால்ஃபின் எதனா சிக்கனுமேடா. சுறா மீன், டால்ஃபின் ஒன்றுமே சிக்கலை. என்ன தான் 9K தான் கிடச்சிது. 20 ரூபாய்க்கு நைட்டு போட்டு விடுங்க. மறுபடியுமா? சூப்பர். 500 மீட்ரு. 500 மீட்ரு என்ன கிடச்சிருக்கு? ஓப்பா ஓடு காப்பா எப்பா டோய். என்ன ஃபிஷ்ஷுடா இது? ஆடாடாடாடாடாடாடாடா. என்ன லக்கு பாருங்களா. டூனா ஃபிஷ்ஷு. டூனாவே கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் 1 தான் போக முடியாது. இன்னொரு டூனாவும் அந்த டூனாக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அந்த இது கிடச்சா ஓகே. இந்த ஐலாண்டே முடிச்சிடலாம். இது என்னதுரா? கிஃப்ட் ஹிட்டா? அது கிடச்சது தானே நம்மகிட்ட ஆல்ரெடி. சரி ஓகே, 31K கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 2 பைட் போடுற மாதிரி இருக்குமா? ஆமாம். சரி ஓகே, ஒரு 2 எக்கு க்ளோஸ் பண்ணிப்போமா? எல்லாத்தையும் திறந்து விட்டு. ஆனால் ப்ளீஸ் நானே லெஜெண்ட்ரிலாம் எப்பிக் கொடுங்க. எப்பிக் கொடுங்கடா. எப்பிக்கு. ஓகே, அடுத்த பைட்டுக்கு 1 மில்லியன் கேட்குறான். ஓகே ரைட்டு. இப்போதைக்கு 2 ரேரு. ஐயோ சரி ஓகே. இதுவே 538 மீட்ரு. சூப்பர். ஓப்பா டோய் கிடச்சிருச்சுடா. எப்பா அவ்வளோதான்டா. இந்த இருக்குள்ள எல்லா மீனும் பிடிச்சாச்சுடா. சூப்பர்ரா. இதுக்கப்புறம் பிடிக்கிறது ஃபுல்லாக போனஸ்ரா. போனஸ் மீன் தான் அடுத்து. எல்லா இதுலேயும் ஒன்று பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பிடிக்கிறது ஃபுல்லாக டக்குன்னு பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதான். டக்குன்னு பிடிச்சிட்டு போவோம். டக்குன்னு பிடிச்சிட்டு டக்குன்னு பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். வாங்க அடுத்த ஐலாண்டுக்கு போகணும். ஏன்னா இதில் நிறைய ஐலாண்டு இருக்காமே சொன்னாங்க. நிறைய ஐலாண்டு எல்லாமே இருக்கான். மீன் நிறையா குவிஞ்சிருக்குமா. இதில் லெஜெண்ட்ரி கிடச்சா மட்டும் போ. லெஜெண்ட்ரியில் எப்பிக்கு. சரி ஓகே வாங்க போகலாம். 1 2 ஓகே பெர்ஃபெக்ட்ரா. ஓகே சூப்பர். எல்லாமே போட்டாச்சு. தண்ணிக்குள்ளே போகுது. ஆனால் ஒரு பெருசாக ஒரு கிலோ கணக்கில் போடுங்க. அவ்வளோதான். டூனா க்ரீன் முல்லட்டா? சூப்பரு. வாங்க. இதுக்கே காசு போயிடுச்சு. 7K. சரி ஒரு முட்டை. லெஜெண்ட்ரி எப்பிக்கு லெஜெண்ட்ரி எப்பிக்கே. ஆடாப்பாடா நூபை கொடுத்துட்டீங்களடா. நூபை வச்சு நான் என்னடா பண்ணுறது? அவன் என்னடா பண்ணுறான் அங்கே பாரு. நூபு ஒரே ஒரு ஃபிஷ்ஷு. இதுவரையும் என்ன ரேராக பிடிச்சி கொடுத்துருக்கானா நூபு பையன். நம்ம அண்ணன் ரேர் அண்ணாச்சி தான். ஐயோ கார் ஃபிஷ். ஓ மை காட். க்ரீன் முல்லட் கிடச்சிருக்கு. க்ரீன் முல்லட்டு சூப்பரு. ஒரு முட்டை 1, இது 1. நான் ஒரு எப்பிக் லெஜெண்ட்ரி கூடக்காடா. யாடா எப்படி பாட்றியா? அப்புறம் எம்மா தூரம் வந்துருக்கோன்னு பாருங்கள். என்னடா இது? பேக் டு டக். நோ. ஓகே ரைட். 8K தான் இருக்குது. ஓகே சீரியஸாக வேலை பார்க்குங்க. இப்போ வந்து 400 600 700 கிட்ட 700 கரெக்டாக 700 மீட்ரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு ஐலாண்டே வந்துடுமேடா. சூப்பர் ராடி. நிறையா பிஷு நிறையா வந்துருக்குடா. எல்லாத்துலேயும் ஒன்றுன்றா. சூப்பர் ராடி. இன்னொரு 4 நிறையா வாங்கி போட்டால் நிறையா வரானுங்க. நிறையா வருது மீன்லாம். டக்குனோட ஐய ஓ வேகமாக உடைக்கிறதுக்கு காசு ரோபக்ஸு. சூப்பர்ரா. நல்லா இருக்குடா நல்லா இருக்குடா. என்னடா எப்பிக் லெஜெண்ட்லாம் தரவே மாட்டேங்க. அப்புறம் இருக்கிற அதெல்லாம் வச்சுருக்கீங்க. ஜாவலை தான்டா தூக்கி போடுறது. 700 தாண்டிடுமா இந்த தாட்டி? 700 கரெக்டாக 700 போன தாட்டி மாதிரி 700 போடு. எல்லா மீனும் வெட்டுன்னு வெட்டுது. 1 2 முட்டை.
ஆடாப்பா நூப்பு பசங்க நூப்பு 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 கொடுக்குறீங்களாடா என்னடா செய்கிறது உங்களை வச்சு. ஓ பாய் சாவ் லெஜெண்ட்ரி கிடச்சிருச்சு. இன்னும் எப்படி கிடச்சா மட்டும் போதும். இந்த முட்டைக்கு எல்லாமே அன்லாக் பண்ணிட்டோம் நம்ம. நூபு எக்யூட் பண்ணலாம் போல அவனுங்க. ஆனாப்பா விட ஏன்டா. சரி ஓகே ஓடு சூப்பரு. புது ஐலாண்ட் வந்துட்டோம். இங்கே என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என்ன மீன்ரா? க்ளோன் ஃபிஷ்ஷா? க்ளோன் ஃபிஷ்ஷு, ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, லயன் ஃபிஷ்ஷு. சூப்பர். 40,000 48 அந்த மீன். ஓகே வேறு எதுவும் எக்யூட் பண்ணலன்னா எக்யூட் பண்ணுறது எங்கே தான் இருக்கு? ஃபிஷ்ஷர்ஸ். இதையும் எக்யூட் பண்ணுவோமா? எக்யூப்பு. இதே எக்யூப் பண்ணுவோமா? எக்யூப்பு. இதே எக்யூப்பா? எக்யூப். வேறு பசங்க எல்லாத்தையும் எக்யூப் பண்ணியாச்சு. எக்யூப்பு இவனையும் எக்யூப் போட்டுருமா? ஓகே எல்லாமே ஃபுல்லாடா? இல்லையடா இருக்கேடா இன்னும் இடம். அவ்வளோதான்டா. இன்னும் எத்தனை பேர்ரா? ஓ அவ்வளோதானடா இடமே. சூப்பர் அடி. எனக்கு இன்னும் 2 அவ்வளோதான்டா அடி. புது இடத்துக்கு வந்துட்டோம். ராடை வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்டா. புது ஃபிஷ் கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஏஞ்சல் ஃபிஷ்ஷு இல்லை ப்ளூ டேங்க்னு ஒரு ஃபிஷ்ஷு கிடச்சிருக்கு. புது ஃபிஷ்ஷு ப்ளூ டேங்க்னு ஒரு ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்குது. டேய் இது எப்படிரா? இதுலேயும் எப்படி நூப்பு தான் கொடுக்க போறீங்க? நூப்பு இதா சொல்லி வாங்க முடியல. நூப்பு தான் நான் எதிர்பார்க்கலடா. டே உங்கள்கிட்ட அடாப்பா 32K போட்டானுடா. டே வாடாடி போட்டுக்கடா. அவ்வளோதான்டா. இன்னும் கொஞ்சம் அந்த பெருசெல்லாம் இருக்குது பாரு. பஃபர் ஃபிஷ்ஷு, அந்த ஜேலன் ஃபிஷ்ஷு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க. எல்லாத்தையும் போட்டு விடுங்க எனக்கு. சரி ஓகே டக்கு நான் மீன் பிடிக்க போகிறேன். மீன் இப்போ பிடிச்சி அப்போ டக்குன்னு போட்டு நான் பணக்காரன் போகிறேன். இப்போ மீன் பிடிச்சி இப்போ மீனை பிடிக்கணும். ஆனால் பெருசாக மாட்டேங்கண்ணே. அந்த பஃபர் ஃபிஷ்ஷெல்லாம் எதுக்கு ஏதோ பெருசாக மாட்டுச்சு. ரீஃப்ரே சூப்பர்ரா. ரீஃப்ரே கிடச்சிருக்குடா. ரீஃப்ரேடா சூப்பர்ரா. ரீஃப்ரே மாதிரி இன்னும் பஃபர் ஃபிஷ்ஷு அந்த பக்கத்தில் இருக்குது பாரு. அந்த இது கிடச்சா நல்லாயிருக்கும். பஃபர் ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து அந்த இது கோல்டு. ஓகே பார்த்து போட்டுருமா? வேணாம் இன்னொரு 3 தாட்டி போடுவோம். ஓகேடா பார்த்து செஞ்சு விடுங்க. எதனா கொஞ்சம் பெருசாக பண்ணுங்களா? ஆடாப்பா ஏதாவது க்ளவுன் ஃபிஷ்ஷு ப்ளூ டேங்க்லாம் மாட்டிருக்கு. அது பெருசாக மாட்டிருக்கு ப்ளூ டேங்க். அதோட சந்தோஷம். இப்போ என்ன பண்ணுவானு தெரியுமா? நூபு இல்லை அன்காமனு எதனா கொடுப்பானுங்க. நூபு தட்டா. ஓ ரேரு சூப்பர் ராடி. ரேரு கொடுக்குறீங்க அதனால சந்தோஷம். எல்லாத்தையும் எக்கே பண்ணிடலான்னு இருக்கு. ஓகே சூப்பர். ஓகேடா போட்டு தாக்குங்கடா. ரேருடா நமக்கு ரேர் கிடச்சிருக்கா. அடிக்கடா எதனா கொஞ்சம் கொடுங்கடா. ஏன்னா லக்கில் போலுக்கு பேர் எல்லாமே க்ளோன் ஃபிஷ்ஷு. இதெல்லாம் என்னங்க நியாயம்? ஏங்க என்ன எனக்கு மட்டும் எதனா சீனியை வச்சுட்டிங்களா கேமு? ஏங்க என்னங்க இது? எனக்கு மட்டும் க்ளவுன் ஃபிஷ்ஷு இந்த மட்டமான ஃபிஷ்ஷு சும்மா தீஞ்சு போன ஃபிஷ்ஷு இதான் கிடைக்கிது. சும்மா இந்த பஃபர் ஃபிஷ்ஷெலாம் கிடைக்காதா? பஃபர் ஃபிஷ்ஷு கிடச்சா எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். நமக்கு சதி பண்ணுறாங்க இந்த ஸ்லோ பிளாக்ஸ்காரங்க. என்ன பண்ணுறது? பாரு க்ளோன் ஃபிஷ்ஷு அதை தவிர எதுவும் தெரியாதுடா அவங்களுக்கு. ஏடாப்படி என்னடாடி. ஐயோ பக்காய் அதுவே போயிடுச்சுடா. சரி ஓகே வேறு என்ன கிடச்சிருக்கு? ஓகே 2 ஃபிஷ்ஷு கிடச்சிருக்கு. போடுங்க 1 2 அதை பெரிய ஃபிஷ்ஷு மட்டும் பிடிச்சி கொடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஐயோ இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷை வச்சு நான் என்னடா பண்ணுறது? இதை வச்சு வறுத்து சாப்பிட முடியும். இதை கொடுக்குறீங்க. பேர் லெஜெண்டரி காமன் ப்ளீஸ்டா. அது மாதிரி எப்பாடா சூப்பரா எப்பா காமன் மட்டும் தந்தீங்கன்னா வெறியாந்துடும். அவ்வளோதான்டா போட்டு தாக்குங்கடா. அவ்வளோதான்டா எல்லாத்தையும் போடுங்கடா. 1 2 3 4 5 6 7 8
8 பிச்சு ஒன்று வரணும்டா. பப்பர் பிச்செல்லாம் வேணும் எனக்கு. ஐயோ இது க்ளவுட் பிச்சே கொடுத்தீங்கன்னா நான் எப்படா போகிறது? ஏண்டாடி இந்த ஐலாண்டை விட்டு நான் போகண்டேன். இப்போ ஐலாண்டை விட்டு தாண்டி போகணும். இப்போ எதனா கிடைக்குமா? ஆனால் புதுசாக எதனா கிடச்சிருக்கா? சூப்பர் பிக் ப்ளூ ஹெட்டு. அடடா 44 கிலோவா இது. பக்கத்தில் ப்ளூ டேங்கு. பஃபர் ஃபிஷ்ஷு. ஓ இப்போ இங்கே பார்த்தீங்களா பஃபர் ஃபிஷ்ஷு கிடச்சிருக்கு. பஃபரு எல்லாமே இப்போ இந்த இதில் கிடச்சிருச்சு இந்த ஐலாண்டில். அதனால் நமக்கு கவலை இல்லை. அதே மாதிரி இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்டாடி. அது புனியமாக போண்டாடி. டே என்னடா இது டே லயன் ஃபிஷ்ஷு சூப்பராக ஷாக்குடு லயன் ஃபிஷ்ஷாண்டா அதுவும். ஓ கிளைமேட் அப்படி இருக்கு. என்ன கிளைமேட்டு? இடி அடிக்குது போல் அதனால் அப்படி கட்டுது. 1 மில்லியன் வரட்டும். ஆஹா லயன் ஃபிஷ்ஷில் 21 கிலோ லயன் ஃபிஷ்ஷா. எவன் பேசுறாடி? போடுறா அவ்வளோதான்டா. அதை தான் இப்போ பார்த்து என்கேஜ் பண்ணுறோம். எப்படியும் 500K வந்துடும் நினைக்கிறேன். ஓ பஃபர் ஃபிஷ்ஷு யாவா எப்பா பெருசு சூப்பரா. 2 பஃபர் ஃபிஷ்ஷு, 1 ரீஃப் ஃப்ரை கிடச்சிருக்கு. சூப்பரு. ஆடாடாடாடா 1 2 அவ்வளோதான்டா. அங்கே பாருங்கள் எல்லா ஐலாண்டையும் தாண்டி வந்துட்டோம். நம்ம தாண்டி வந்தாச்சு. இங்கே 1 2 3 4 இது ஒரு 2 ஓப்பன் 2 ஏன்னா 2ல் ஏன்னா ஒரு லெஜெண்ட்ரி. இது இதெல்லாம் எதுக்கு தரீங்க? இல்லை தெரியாமல் கேட்குறேன். எதுக்கு தான் அது தூக்கி குப்பையில் போட்டுருங்கண்ணா. அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல அந்த கேரக்டர்லாம். இப்போ ஏன்னா லெஜெண்ட்ரிலே பெருசாக கிடைக்கணும் மீன்லாம். இதெல்லாம் பத்தாதேடா. இதெல்லாம் பத்தாது. ஓகே நம்ம இன்னொரு ஐலாண்ட் அன்லாக் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி 17 நிமிஷம் ஆச்சு. பஃபர் பிஜி எல்லாமே கிடச்சிச்சு. இன்னொரு ஐலாண்டில் என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ முடிச்சுட்டு இது பார்ட் 1 தான். எப்படியே கண்டினியூ வீடியோ போட்டே இருப்போம். ரோப்ளாக்ஸில் ஃபுல்லாகவே ரோப்ளாக்ஸில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ போடுவோம். எல்லாமே ஆண்ட்ராய்டில் இருக்க எல்லா கேம்ஸையும் வீடியோ போடுவோம். கவலையப்படாதீங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட்டும் பண்ணுங்கள். எப்படி இருக்குது வீடியோ? என் வாய்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க. சரி ஓகே இப்போ பார்த்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். 1 வேணாம். இது ஒரு 2 லெவல் போடுவோம். 1 2 3 ஓகே. இது 1 லெஜெண்டில் எப்பிக் கூட கொடுங்க. நான் ஓகேன்றேன். இதெல்லாம் இதே வேணாம். இது 2 மட்டும் போதும். அடுத்தாட்டி ஓகே. 1 2 3 4 போட்டுங்கடா. ஓகே மன்னிச்சுக்கோங்க, ஒரு ஃபோன் வந்துச்சு. சரி ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. ஓகே அவனுக்கு ஏமாத்துறானுங்க. எப்போ பார்த்தாலும் ஏமாத்துறானுங்க. நூம்பு கொடுத்தே ஏமாத்துறானுங்க எப்போ பார்த்தாலும். என்ன பண்ணுறது? சரி ஓகே நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுக்க முடியும். இப்போ அப்பர் ஃபிஷ் 2 பேர் தான் கிடச்சிருக்கு. ஓகே சூப்பரு. ஓகே என்னடா இது 20 தானா? ஐயா 20K தானே. அங்கே 200Kலாம் போட்டுருந்துச்சடா. சரி ஓகே எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். காசு நம்மகிட்ட கொட்டி கிடக்கு. சும்மா டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணுவேனாலாம். பாரபட்சமே பார்க்க மாட்டோம். அவ்வளோதான். இன்னொரு ஐலாண்ட் போகிறோம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான். அடுத்த ஐலாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கன்ஃபார்ம் பார்த்தே அவனுக்கு க்ளவுன் ஃபிஷ்ஷில் கோல்டு கிடச்சிருக்கு. அது பெரிய கோல்டு. அந்த கோல்டை விற்க முடியுமாடா? அந்த கோல்டை விற்றாவது உண்மையான லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்கு மேடம். இந்த மாதிரிலாம் டே அந்த கோல்டை சுரண்டியே ஊற்றுருவானுங்கண்ணா மக்கள்லாம். ஓடா அப்பாவே டே எடா பெரிய பிச்சுடா டோய். வேணாம் ஓகே வாடா. நீங்கள் நேரம்டா கை வலிக்க சுற்றிட்டே இருக்கணும். இப்போ சுற்றினே இருக்கணும். அவ்வளோதான். இதுதான் சின்ன ஃபிஷ்ஷு தான். அவ்வளோதான். ஏஞ்சலு லைனு அவ்வளோதான். இது எப்படி நம்ம தர மாட்டாங்க. நம்ம பார்த்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபுல்லாகவே போட்டுருவோம்.
கடைசி வரையும் போட்டுருவோம். கடைசி வரையும் போட்டால் இப்போ கன்ஃபார்ம் இப்போ போட்டோன்னா கன்ஃபார்ம் வந்துடும். ஓகே இப்போ போட்டோன்னா கன்ஃபார்ம் வந்துடும் அந்த இன்னொரு ஐலாண்டு. அதனால் வீடியோ முடிக்க வேறு நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் ரொம்ப சீப்பாக கேட்குறீங்க. 22K தானே, அவ்வளோதானா? மீனனா செக்கையாக கிடைக்கி, ஈஸியாக கிடைக்கிது. எல்லாமே இதுக்கே போட்டுரும். இப்போ போட்டோன்னா கன்ஃபார்ம் போயிடும்டா. கன்ஃபார்ம் அடுத்த ஐலாண்ட் போயிடும் கன்ஃபார்ம். ஓ என்னடா இது, என்ன கலர் இது? சிச்சீடு பெகினியா முல்லட்டா பிரானா பிரானாவா? சூப்பரா. முதல்ல அந்த ஐலாண்ட் கிட்ட போயிடும். எல்லாத்தையும் போடு, எல்லாத்தையும் போடணும். எல்லாத்தையும் போடணும். எல்லாத்தையும். ஓ ஓகே 340 தானே? ஓகேடா, அப்போ சீப்பாக தான் இருக்குது. 24 10 எவ்வளோ? 240 தான் இருக்கா? அடப்பா. சரி, இதில் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். பெருசாக ஷார்க்கு பிரானா கிடச்சிருக்கு. அவ்வளோதான். சிச்சிடு பிரானா. அது வாய்ப்பு இருக்கும். ஒன்று அப்படியே போங்கண்ணா. அவ்வளோதான். அங்கே போகிற எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு பச்சா? அடி டே சூப்பரா. அடப்பா, எல்லாமே சிச்சிடு. கொய்யா என்ன ஒய்யே கொய்யா என்ன இது? என்ன பேர் இது? ஒய்யின்ட்டு என்னங்கடா பேர் இது? சரி, ஓகே. இந்த தாட்டி போட்ட பிரானா கிடச்சிருக்கு. அண்ணா புதுசாக அதை கிடச்சிருக்கு. அரோவனானா ஒரு கேட் ஃபிஷ் ஒன்று கிடச்சிருக்கு. சூப்பரு. கேட் ஃபிஷ் எல்லாமே கிடச்சிருச்சு. சூப்பர். எல்லாத்தையும் போடு. எங்கே இருக்கோம் நம்ம இப்போ? இன்னும் எத்தனை நிமிஷம்? இன்னும் 3 நிமிஷம். 3 நிமிஷத்தில் எவ்வளோ பிடிக்க முடியும் பார்க்கலாம் வாங்க. புதுசாக கிடச்சிருக்கேன். முல்லட் ஆனால் கிடச்சிருக்கேன். ஓகே, 462 கேட்குறான். இடப்பாடி முட்டை ஓப்பன் பண்ண முடியாது போலையேடா. முட்டை ஓப்பன் பண்ண முடியுமா? இன்னும் நிறைய லெவல் இருக்கு போல். ஏதோ பாட போயிட்டே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. இதுக்கே 192Kவா? ஆமாண்டா. அந்த புத்தரு கொடுங்க. இதை மாற்றிட்டானுங்க, ராடை மாற்றிட்டானுங்க. ஏதோ கொய்ன்னு ஏதோ கிடச்சிருக்கு. ஓகே, இன்னும் நமக்கு 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம மாற்ற முடியுமா? பார்த்து இன்னொரு பார்த்து எப்படி தலைமை சிங்கி போகுது பார்த்தீங்கன்னா, சும்மா கெத்தாக இருக்கேன். டே ஏதோ புதுசாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ கிடச்சிடா. அரவணா கொய் எல்லாமே கிடச்சிச்சு. ஆனால் அந்த கடைசியில் இருக்க அந்த சுறாமும் இதுவும் நீட்டமாக இருக்குது. சுறா அது கிடச்சா நல்லாயிருக்கும். அது மட்டும்தான் தேவை. 5 10. ஆடாப்பா, காசை காலி பண்ணிட்டேன். இதுக்குள்ளே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்னடா இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. சுரேக்கை முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் வாங்க. இவன் முடிக்க முடியுமா? சிச்சிடு கோல்டு பிரானா ஓகே. இன்னும் கொஞ்சமாக நான் வருதேடா.
10Kக்கு 500K வா? ஓகே, இந்த 500K முடிச்சுட்டு வீடியோ முடிக்கிறோம். ஓகே 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 500K முடிச்சுட்டு வீடியோ முடிக்கிறோம் கைஸ். கன்ஃபார்ம் முடிச்சிடுவோம். 10 பார்த்து கரெக்டாக. ஓகே ஓகே சீக்கிரம் ஃபாஸ்ட் போட போகணும். சீக்கிரம் அடப்பா ரெடி. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டணும். இங்கே போட்டால் நிறையா விழுகுதா? இல்லை விழுகலை. பிறனா அரவணா தான் விழுகுது. ஓகே இதான் லாஸ்ட் பட் நான் லீஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம் வாங்க. இதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். தெரிச்சு கன்ஃபார்மாக இதான் லாஸ்ட்டு. ஏன்னா இதிலே கிடச்சிரும் எல்லா காசும். இதில் கிடச்சிரும். ஓகே அவ்வளோதான், இதிலே கிடச்சிரும். ஓகே ரைட். அவ்வளோதான். சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை.